Hi friends, welcome to Homemaker Dreams. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம மதுரை ஃபேமஸ் ஜில் ஜில் ஜிகர்தண்டா தான். இதை எப்படி செய்கிறதுங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஜிகர்தண்டா செய்கிறதுக்கு நாள் நைட்டே பார்த்திங்கன்னா 5-6 பாதாம் பிசனை எடுத்து ஒரு 200 ml தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இது மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். பாதாம் பிசனில் நிறையா சத்து இருக்குது. இது நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியதும் கூட. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப். பாதாம் பிசினையெல்லாம் ஊறி எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம ஒரு 5-6 பீஸ் தான் போட்டோம். ஸோ இது எவ்வளோ அழகாக ஊறி ஒரு கப்பு ஃபுல்லாகவே வந்திருக்கு. இது ரெடியானதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா நம்ம ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால், அதாவது கொழுப்பு நிறைஞ்ச பாலை பொங்க விட்டு எடுத்துக்கோங்க. பால் இப்போ பொங்கட்டும், அது வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணலாம். பால் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பொங்கிருச்சு. ஸோ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆறின பாலை ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த கரைச்சி வச்ச சோள மாவை இதில் ஊற்றி கைவிடாமல் கிளறணும். கைவிடாமல் கிளறது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாவு கட்டி பட்டுருச்சுன்னா ஐஸ்கிரீம் நல்லா இருக்காது. ஸோ அதனால் சோள மாவை கரைச்சி ஊற்றும்போது கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. சோள மாவு ஊற்றுன கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா பால் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பால் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சுகர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ, கூட வேணும், நல்லா தித்திப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 4-5 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு சுகர் கொஞ்சம் கம்மியாக தான் வேணும். ஸோ அதனால் நான் 5 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சுகரை ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. ஸோ கை விட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா கட்டி பிடிச்சிரும். ஸோ அதனால் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. சுகருக்கு பதிலாக கண்டென்ஸ் மில்க்கும் நம்ம ஆட் பண்ணலாம். பால் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமுக்கு தேவையான பதம். ஸோ கரெக்டான பதம் வந்துருச்சு, கட்டி இல்லாமல். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் 150 ml விப்பிங் க்ரீம் எடுத்து ஒரு பீட்டரை வச்சு பீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பவுலை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு ஒரு 30 மினிட்ஸ், அதாவது ஒரு அரை மணி நேரத்துக்காவது சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டாவில் பார்த்திங்கன்னா ஒரு கலர், ஒரு மாதிரியான ஒரு பிங்கிஷ் கலர் இருக்கும். ஸோ அந்த கலருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நன்னாரி சிரப்பை அதில் சேர்ப்பாங்க. ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா நன்னாரி சிரப்பை இதில் சேர்த்துக்கலாம். நன்னாரி சிரப்புலேயே சுகர் இருக்கிறதுனால நம்ம பாலில் கம்மியாக சேர்த்துருக்கோம். பீட் பண்ணதுக்கப்புறமா விப்பிங் க்ரீமோட பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதில் நம்ம பாலை காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கிற ஐஸ்கிரீம் மாதிரியே நல்ல சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக இருக்கும். இதில் இன்னும் உங்களுக்கு கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா நன்னாரி சிரப்பை அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்டர் இல்லாதவங்க கவலைப்படாதீங்க. வச்சுருக்க பாலையும் விப்பிங் க்ரீமையும் ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப வெளியே எடுத்துகிட்டு திரும்பவும் அதை பிளெண்டரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃப்ரீசரில் போட்டுங்க. இந்த ஸ்டெப்பை பார்த்திங்கன்னா ஒரு 4 டைம்ஸ்க்கு ரிப்பீட் பண்ணுங்கள்.
ரிப்பீட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் போட்டுருங்க. 12 ஹவர்ஸ்க்கு அப்புறமா அதை எடுத்து பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் அண்ட் க்ரீமியான ஐஸ்கிரீம் வந்து நமக்கு கிடச்சிரும். அது வந்து பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணுறவங்க ஒரு 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் போடுங்க. பீட்டரில் பீட் பண்ணுறவங்க ஒரு தடவை அதை செஞ்சுட்டு ஃப்ரீசரில் போட்டுருங்க. 12 ஹவர்ஸ்க்கு அப்புறமா எடுத்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை தூக்கி நான் ஃப்ரீசரில் வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசந்தி ரெடி பண்ணுறது. இதை எப்படி செய்யணும்னா 1 லிட்டர் பாலை நல்ல 1/4 லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் எடுத்து காய்ச்சிட்ருக்கேன். ஒரு 45 நிமிஷமாக சிம்மில் வச்சு காய்ச்சிட்ருக்கேன். அப்பப்போ கரண்டியை வச்சு இந்த மாதிரி அந்த பால் ஏடு எல்லாமே அந்த ஓரத்தில் இருக்கிறது எல்லாமே எடுத்து விட்டுட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டாவோட சீக்ரெட் ஸ்டெப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ மதுரையில் இருக்கிறவங்க எப்போ நினச்சாலும் ஃபேமஸ் ஜிகர்தண்டா போய் நம்ம அந்த ஜிகர்தண்டாவை டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ மற்ற ஊரில் இருக்கிறவங்க நீங்கள் உங்கள் வீட்டிலே இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நல்ல சுவையான ஜிகர்தண்டாவை உங்கள் வீட்டிலே செய்யலாம். 4th ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் பாலை காய்ச்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அதாவது சில் பாலாக வேணும். ஸோ இந்த 4 ஸ்டெப்புமே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து என்னது, நம்மளோட சுவையான ஜிகர்தண்டாவை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஃபேமஸ் ஜிகர்தண்டா ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு ஒரு டேஸ்ட்டில் தருவாங்க, 25 ரூபாய்க்கு ஒரு டேஸ்ட்டில் தருவாங்க. ஸோ அதை அவங்க எப்படி பிரிக்கிறாங்கன்றதை இப்போ பார்க்கலாம். 50 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கிளாஸில் 4 ஸ்பூன் பாசந்தி போட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் நன்னாரி சிரப் அதில் ஊற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா சில்லுன்னு பால், அது தேவையான அளவுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்குவாங்க. 50 ரூபாய்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 டேபிள் ஸ்பூன் வந்து பாசந்தி அதில் போட்டு தருவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு வந்து ஸ்பெஷல். ஸோ பாசந்தி 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு சில்லுன்னு பாலை ஊற்றி ஐஸ்கிரீமை போட்டு சர்வ் பண்ணிடுவாங்க. ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசர்லேருந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிட்ஸ்க்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுருங்க. எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னு அப்பயே எடுத்து அப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்கள் செய்யும்போது ஒரு 10 நிமிட்ஸ் முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. சின்ன டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா பாசந்தி சேர்க்க மாட்டாங்க. மற்றபடிக்கு ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். ஸோ கோனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜிகர்தண்டாக்கு செஞ்ச ஐஸ்கிரீமுக்குலாம் அதை தான் வந்து அவங்க ஃபில் பண்ணி தருவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மதுரை ஃபேமஸ் ஜில் ஜில் ஜிகர்தண்டாவில் எந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் வந்து நம்ம ஜிகர்தண்டா ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. ஸோ இதை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்றதை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நான் வேறு ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.